மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். டிடிவி தினகரனை கூட்டணியில் இணைத்தது ஏன் என்பதற்கான காரணம் குறித்து மனம் திறந்து பேசியுள்ள எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை மீண்டும் பொது விவாதத்திற்கு அழைத்துள்ளார். இது தொடர்பாக இந்தியா டுடே தொலைக்காட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி அளித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்கின்ற தேர்தல். இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். சரி, உங்க கணக்கு என்ன சார்? நம்முடைய கருத்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி, அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையான கூட்டணி அமைச்சிருக்கிறோம். எங்களுடைய கூட்டணி நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 210 இடங்களில் வெற்றி பெறும். ஒரு காலத்துல திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கடுமையை எதிர்த்தது. எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு திமுக இல்ல, இப்ப அண்மையில இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசும் கூட்டணி இருக்கின்ற பொழுது அறிவாலயத்தில் முதல் மாடியில் ரெய்டு, தரைதளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை. அப்படி இருக்கின்ற கட்சியெல்லாம் கூட்டணி அமைக்கின்ற பொழுது எங்களுக்கும் டிடிவிக்கும் எந்தவித வேறுபாடும் இல்லை, கருத்து வேறுபாடு தான். கருத்து வேறுபாடு களையப்பட்டு விட்டது. இன்றைக்கு ஒன்றாக இணைந்தோம், கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. தேர்தலிலே வெற்றி பெறுவோம். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருந்தால் 43 தொகுதி நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம், ஆளுங்கட்சியாக வந்திருப்போம். 2 லட்சம் வாக்குகளை இழந்த காரணத்தினாலே நாங்கள் பிரதான எதிர்கட்சியாக வர வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. அந்த 2 லட்சம் வாக்குகள் கூடுதலாக பெற்ற காரணத்தினாலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக வந்துட்டு. ஆக வாக்குகள் சிதறாமல் இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்கு தான் கூட்டணி அமைக்கின்றோம். திமுக தான் காங்கிரஸ் கிட்ட அடிமையா இருக்குது, அதிமுக இல்லை. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் தனியாத்தான் நின்னோம். எப்பொழுது பார்த்தாலும் அதிமுக பாரதிய ஜனதாவுக்கு அடிமை. எந்த விதத்தில் அடிமை என்று சொல்கிறார்? இன்றைக்கு கூட்டணி அமைச்சா, நாங்க கூட்டணி அமைச்சா அடிமைங்கிறார். இதே திராவிட முன்னேற்ற கழகம் 1999 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது கூட்டணி அமைச்சு தான் போட்டிக்கிட்டாங்க. அவர்கள் வெற்றி பெற்று மத்தியில் பாரதிய ஜனதா அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. அதோட 2001 சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுதும் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சு தான் போட்டிக்கிட்டாங்க. அவர்கள் கூட்டணி வச்சா நன்றாக இருக்கும், நாங்கள் கூட்டணி வச்சா அடிமை என்று சொல்லுவாங்க. இந்தி திணிப்பு இதை முதலில் யார் கொண்டு வந்தது? காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற பொழுது, மத்தியிலும் மாநிலத்திலும் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது தான் இந்த இந்தியை கொண்டு வந்தாங்க, புகுத்துனாங்க. அப்ப எதிர்த்து போராடியது யார்? திமுக. அவளோட போய் கூட்டு சேர்ந்துட்டு இப்ப விமர்சனம் வைப்பது எந்த விதத்தில் பொருத்தமா இருக்கும்? அப்படி நீங்க சொல்ற வகையில அவர் என்னன்னா போட்டி வென்று ஒண்ணு திமுக இல்ல தாவைக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க அதுக்கு இப்ப வரைக்கும் ஒரு பதில் சொல்லல சார். நாங்க ஒரு பொருட்டாவே பார்க்கலையே, அதுக்கு எதுக்கு பதில் சொல்ல வேணும்? இந்த தேர்தலில் யார் முதலமைச்சர் பற்றி தான் அப்படி எடப்பாடி கே பழனிசாமி வர்சஸ் ஸ்டாலின் போது ஒரு பொது விவாதத்துக்கு நீங்க தயாரான்னு கேட்கணும். நிச்சயமாக நான் பல முறை சவால் விட்டுட்டேன், அதுக்கு வரவே இல்லையே. எங்களை பற்றி பல அவதூறு பிரச்சாரத்தை செய்து வந்தார். நான் தெரிவித்தேன், ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுது எங்கே கூப்பிட்டாலும் நான் வர தயார், ஒரே மேடையில் சந்திக்கலாம். அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், செய்த சாதனைகள் நாங்கள் சொல்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்ன திட்டத்தை கொண்டு வந்தாங்க, என்ன சாதனை செஞ்சாங்கன்னு சொன்னா சரியா இருக்கும் நான் சொன்னேன். பல சவால், பல கூட்டத்தில் பேசிக்கிட்டு இதுவரைக்கும் அவர்கள் அதுக்கு பதிலே கிடையாது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.